ஹலோ, கொஞ்சம் மேலே பாருங்களேன். வணக்கங்க. புது வீடு 3BHK டியூப்ளெக்ஸ் மாடலில் கவர்டு கார் பார்க்கிங்கோட ஓனர் நம்பரோட சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். கீழே வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறோம். கவர்டு கார் பார்க்கிங், ஒரு எஸ்யூவி கார் தாராளமாக நிறுத்தலாங்க. ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம வரவேற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ஏரியா. அது எப்பயுமே வந்து அழகாக வச்சுக்கணும், பிடிக்கும். ஷெல்ஃபு, லேப்டாப்பு, டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் செட்டப்பில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ போட்டிருந்தோம், இப்போ சேல் ஆகி வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பண்ணியிருந்தோம், சேல் ஆயிடுச்சு, வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடு இருக்குல்ல, இதுவும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, வசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடும் செம்ம அழகாக இருக்குல்ல, சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடும், மிஸ் பண்ணுறாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜெய். சென்னையில் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷன் நாங்கள் உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி எடுத்து வீடியோ பண்ணி தரோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஸ்ரீவாரி பில்டர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். கால் பண்ணி நீங்கள் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில், அதுவும் வீடும் நமக்கு பிடிச்ச மாதிரி மனசு நிறைவாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அதோட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு லொக்கேஷனில் தான், அப்படி ஒரு சூப்பரான வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லிடுறேங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 கார் இருக்குஜி, வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குஜி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். என்ன ரீசன் தெரியுங்களா? 24 ஃபீட் ரோட்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் ஸ்ட்ரீட் இது, ஓகேங்களா? இங்கே தான் நமக்கு லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம. அண்ட் நான் காட்டினேன் இல்லைங்களா வீடு இன்ட்ரோவில், அது எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பரான லொக்கேஷன் சொல்லிட்டு இது. ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கன்னு சொல்லலைங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடியில் இருக்குது. இப்போ நம்ம ஆவடி மாநகராட்சின்னு தான் சொல்லிக்கலாம். ஆவடி மாநகராட்சியில் கண்ணப்பாளையமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி சிட்டின்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட 2 முக்கியமான ஹைட்டு, கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதுவும் சொந்தமாக வீடு வாங்கிட்டு குடி போக போகிறீங்க அப்படின்னா இந்த 2 முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கனெக்டிவிட்டி, 2வது ஸ்கூல் காலேஜ் ஆக்சஸ்லாம் சூப்பராக இருக்கணுங்க. இது 2த்துக்குமே வந்து ஆப்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் கனெக்டிவிட்டியை நான் சொல்லிடுறேன். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஆவடி ரோட்டில் பருத்திப்பட்டு ஜங்ஷன் வழியாக வரலாங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம் இருக்கும். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி காமராஜர் நகர் ஜங்ஷன் இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், OMR அளவுக்கு டெவலப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு. அதுவுமே சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ட்ராவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம். அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ரைட் சைடில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பட்டாபிராம் ஐடி கார்டரை ரீச் பண்ணிடலாமுங்க. அதாவது நம்ம வீட்டில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே பட்டாபிராம் ஐடி கார்டரை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சூப்பரான ரேட்டு, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன், அதே அவுட்டர் ரிங் ரோடில் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாம். சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மாதிரி ஒரு பெரிய பஸ் ஸ்டாப், குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் வரப்போகுதுங்க. எந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் நார்மலாகவே நமக்கு ஆவடியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவடிக்கு செப்பரேட்டாகவே மெட்ரோ ப்ரொபோசலும் இருக்குது. இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலே வந்து குழந்தைங்களை கூட்டு போகும். அந்தளவுக்கு நல்ல லொக்கேஷன் தான் இது. பக்கத்துலேயே இருக்க ஸ்கூல் எடுத்துக்கிறோம், நம்மளே போய் கூட்டு வர மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் CBSE ஸ்கூல் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே நமக்கு வேலம்மாள் வித்யாலயா CBSE ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 2மே இருக்குது. அண்ட் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA இன்ஜினியரிங் காலேஜ், SA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. சுதர்ஷன வித்யாசிரமம் CBSE ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குங்க. இத்தனை ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வீடு வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நோட் பண்ணுவோம். அதில் ஃப்ரண்டேஜுங்க. இதோடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 அடி, டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிக்கு 33, லேண்ட் ஏரியா 876 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வாங்க உள்ளே போய் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங் ரேம்ப்பு நல்லா வைடராகவே போட்டிருக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டனிங் ஸ்பேஸு, உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது செடி வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி விடுறதுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குழாவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் வாஷ் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக MSல கொடுத்துருக்காங்க.
நம்ம பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறோம். கவர்டு கார் பார்க்கிங், ஒரு எஸ்யூவி கார் தாராளமாக நிறுத்தலாங்க. ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ளோர் டைல் அண்ட் வால் டைலும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்டும் அழகாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் செட் பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக விட்டுருக்குறாங்க. செட் பேக் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு டோரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் வீடுங்க. உங்களுக்கு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் சேஃப்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. டீ குட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாங்க உள்ளே போகலாம். டோர் கூட வந்து பாருங்கள், கோத்ரேஜ் பிராண்டு லாக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம வரவேற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ஏரியா. அது எப்பயுமே வந்து அழகாக வச்சுக்கணும். இவங்க ரொம்பவே கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ராயல் பெயிண்டிங்கு, அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீட்டு இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவி இங்கேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடில் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையுமே வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலான்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோபா செட்டு இங்கே மவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். இங்கே டிவி போட்டிங்கனாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். 2த்துக்கும் ஏற்ற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க ஸ்பேஸு. அடுத்தது ஃபால் சீலிங் ஒர்க்கு பாருங்கள். 3 லேயரில் அழகாக ஸ்ட்ரிப் லைட்டு, அப்புறம் வந்து ஸ்பாட் லைட்லாம் வச்சு ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜன்னல் யூபிவிசி விண்டோ டில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. லிவிங் ஏரியா முடிச்சிட்டோமா? லிவிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சமையல் கட்டு இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா மாடர் கிச்சன் செட்டப்பில் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக வந்து கேஸ் ஸ்டவ் டாப்பு இங்கே கிழக்க பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் வால் டைலும் பாருங்கள் ரூஃப் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணணும். அண்ட் இங்கேயும் பாருங்கள் வென்டிலேஷனுக்கு ப்ராப்பராக விண்டோ எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து கட்லரிஸ் பிளேஸ் வைக்கிறதுக்கு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் வச்சுக்கலாங்க. எல்லாமே பக்காவாக டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்படியே நமக்கு லிவிங் ஏரியா கிச்சனுக்கு அடுத்த இடம் படிக்கட்டு வந்துடுது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் பிராண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டருக்கான ஒயரிங் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஏரியாவும் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் இந்த ஏரியாவில் இன்னொரு விஷயங்க, கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். இவங்க போர் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்பயுமே டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுனா நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணும். வீட்டில் பெரியவங்கலாம் இருந்தாங்களா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும். அதுக்காக தாங்க இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போதே வந்து இந்த ராயல் பிளே பெயிண்டிங்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நான் ஒவ்வொரு ரூமும் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். ஷெல்ஃபு லேப்டாப்க்கு டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டு. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு, படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அண்ட் ஃப்ளோரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு 4க்கு 2 வெட்டிபே டைல் தான் போட்டிருக்கிறாங்க. படிக்கட்டுகள் எல்லாமே கிரானைட் கொடுத்துருக்காங்க. கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துட்டாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. எனக்கு இந்த வீட்டில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த லிவிங் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழே பெரியவங்க நீங்கள் டென்ஷன் பண்ணுங்கள், மேலே உங்கள் குழந்தைங்க ஃபன் பண்ணட்டும். அழகாக ஹோம் தியேட்டர்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா மேலே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஹாப்பியாக. அதுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய லிவிங் ஏரியா கண்டிப்பாக தேவை. அண்ட் இவங்க பாருங்கள் அந்த லிவிங் ஏரியா எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கேயும் ஒரு வால் கலரு, அண்ட் இங்கேயும் பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கு பிரமாதப்படுத்திருக்காங்க இல்லையா? அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், காமன் பால்கனி. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க காமன் பால்கனி. நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸு கைப்பிடி கிளாஸில் கொடுத்துட்டாங்க. அண்ட் வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு பெட்ரூம், சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அவங்க இப்போ இந்த 2வது பெட்ரூம் பார்த்துடலாம். சைடில் இருக்க பெட்ரூம். இங்கேயும் பாருங்கள் வேறு ஒரு டிசைனு. அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல், ஷெல்ஃபு, லேப்டாப் பக்காவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு கிங் சைஸ் காட் தாராளமாக போட்டுக்கலாம், பக்காவாக ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பாத்ரூமுங்க அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் நிறைய வீட்டில் ரீசெண்ட் டேஸில் மிஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்களா, இந்தியன் டாய்லெட் அவ்வளோவா பார்க்க முடியறதில்ல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க, இந்தியன் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தம்ஸ் அப் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்க அந்த பெட்ரூம், அதையும் பார்த்துடலாம்.
அட வேற லெவலுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே பண்ணியிருக்க வால் பெயிண்டிங் செம்ம அழகாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்க அந்த ஷெல்ஃபு லேப்டாப் பண்ணியிருக்க அந்த டோர் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் பக்காவாக டோர் போட்டே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. அண்ட் இங்கேயும் பாருங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணது என்னென்னா, இந்த டைல் வந்து ரூஃப் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஆன்டிஸ்கிட் டைலு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைல் நல்லா பாலிஷாக இருக்குது. வெஸ்டர்ன் டைல் மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஹேண்ட் வாஷும் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ண கண்டிப்பாக. வாங்க மொட்டை மாடி போய்ட்டு இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரைஸ் பார்த்துடலாம். செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஓப்பன் டெரஸு, வெதர் நல்லா மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெதர் கோஸ்ட் ஸ்டைல் ஒயிட் டெய்லர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் ஈவினிங்கில் வைப் பண்ணுறதுக்கு பார்பிக்யூலாம் போட்டு வைப் பண்ணலாங்க. இவங்களே வந்து ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சுற்றி சேர்ஸ் போட்டுட்டு உங்கள் ஃபேமிலியோட உங்கள் டீ டைமை ஹாப்பியாக உங்கள் சொந்த வீட்டில் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், வீடியோ பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும். என்ன தெரியுங்களா, நம்ம சொந்த வீட்டில் அழகாக மாடியில் சின்னதாக ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடெல்லாம் மாடி தோட்டம் அமைச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடு நீங்கள் வாங்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த வீட்டோட ரேட் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட ரேட் வந்து என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 lakhs கோட் பண்ணுறாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான், பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது. ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓனர் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.